ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 310. இதில் ஒரு நவீன காலத்தில் வசிக்கும் நாடோடியின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஏறக்குறைய 48 வயது மதிக்கத்தக்க செல்வன் ஒரு வித்தியாசமான மனிதன் ஆவான். சுமார் 1 கோடி மக்களை கொண்ட சென்னை மாநகரத்தில் சிறியதும் பெரியதுமாக பலதரப்பட்ட வீடுகளை கொண்ட அந்த பெருநகரத்தில் அடுக்குமாடி கட்டிடம் ஒன்றில் தெற்கு பார்த்த வீட்டில் அவன் தற்போது வாழ்ந்து வருகின்றான். அவன் எந்த வீட்டிலும் 1 வருஷத்திற்கு மேல் வசிக்க மாட்டான். வீட்டை மாற்றுவது போன்று தனது சுபாவத்தை மாற்றுபவன். சில நேரம் நல்லவனாக இருப்பான், சில நேரம் கெட்டவனாக இருப்பான். எப்படி இருந்தாலும் அவனது வீட்டின் உரிமையாளர்கள் யாரும் அவனை அதிக காலம் தங்குவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். அவனது ராசி அப்படி. செல்வனோ அதற்கெல்லாம் சற்றும் வருத்தப்பட மாட்டான். எத்தனை வீடு மாறினாலும் எத்தனை ஊர் மாறினாலும் சளைக்காமல் போராடுவான். வாடகை வீடு என்றாலும் சொந்த வீடு மாதிரி வாழ்வான். புது இடத்திற்கு வந்தவுடன் அனைவர் இடமும் சகஜமாக பழகுவான். விரைவில் அவனை எல்லோருக்கும் பிடித்துவிடும். பக்கத்து வீட்டுக்காரன் தானே என பழகாமல் சொந்தக்காரனை போல் பழகுவான். அதனால் அன்பு மலை கிட்டும். அவ்வப்போது சண்டையும் வரும். சிலர் அவனை ஏமாற்றுவார்கள், அவனும் சிலரை ஏமாற்றுவான். சில நேரங்களில் வீட்டு உரிமையாளர் விரட்டுவதற்கு முன்பாக பிரச்சனை தாங்க முடியாமல் அவனே வீட்டை காலி செய்து விடுவான். அவன் செல்லும்போது சிலர் சனியன் தொலைந்தான் என மகிழ்ச்சி அடைவார்கள். குழந்தைகளும் குழந்தை போன்ற அப்பாவிகளும் அவனுக்காக போராடுவார்கள், அழுவார்கள். தனக்கென குடும்பம் வேண்டும் என இவன் நினைத்தாலும் எதுவும் அமையவில்லை. ஒண்டிக்கட்டையாகவே வாழ்க்கையை ஓட்டினான். அவனது போராட்ட குணத்தை எல்லோரும் ஊக்குவிப்பார்கள். அதுவே அவனது முக்கிய தூண்டுகோல். செல்வன் சரியான ஊதாரி. ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டிற்கு மாறும்போது அந்த வீட்டில் உள்ள எந்த பொருளையும் தன்னுடன் எடுத்து செல்ல மாட்டான். அப்படியே அவன் எடுத்து செல்ல நினைத்தாலும் அவன் செய்த அக்கிரமங்களால் அந்த வீட்டுக்காரர் எல்லாவற்றையும் பிடுங்கிக் கொள்வார். 1 பைசா காசு இல்லாமல் புது வீட்டிற்கு செல்வான். எல்லாவற்றையும் மறந்து விடுவான். இப்படியே அவன் பிழைப்பு ஓடிக்கொண்டு இருந்தது. செல்வன் ஒரு அனாதை என்பதால் வெறுங்கையோடு வந்தவனுக்கு அண்ணா நகரில் பரமசிவன் என்ற பெரியவர் ஒருவர் வீடு கொடுத்தார். வாடகை பற்றி அவர் எதுவும் சொல்லவில்லை. செல்வனுக்கு வேலை எதுவும் கிடையாது என்பதால் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் உதவி செய்து வந்தான். அவர்களும் சாப்பாடு போட்டு இதர தேவைகளையும் பார்த்து கொண்டார்கள். இப்படியே 1 மாதம் ஓடிவிட்டது. இப்பொழுது வீடு கொடுத்தவரின் மனைவியான காளியம்மாள் தனது கணவர் இடம் இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் இவனுக்கு தண்டச்சோறு போடுவது, வாடகைக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றாள் அவள். அவரும் செல்வனிடம் சென்று, ஓ தம்பி, இனிமேல் நீ வாடகை கொடுக்காமல் இங்கே தங்க முடியாது. ஏதேனும் ஒரு வேலையை தேடுவாயாக என்றார் அவர். சரி என கூறிவிட்டு செல்வன் வீதியாக அலைந்தான். ஒவ்வொரு இடத்திலும் வெவ்வேறு வேலை என வாழ்ந்ததால் எந்த ஒரு வேலையும் சரியான அனுபவம் செல்வனுக்கு இருக்க கிடையாது. ஆயினும் அந்த ஊதாரிக்கு புருஷோத்தமன் என ஒரு நல்ல நண்பன் இருப்பதால் நண்பனின் தயவில் எங்கு சென்றாலும் அவன் எப்படியோ பிழைத்து கொள்கின்றான். புருஷோத்தமன் சொல்லித்தான்
பரமசிவன் அவனுக்கு வீடு கொடுத்து இருந்தார். இந்த முறையும் அவன் செல்வனுக்கு உதவி செய்ய வேலை கிடைத்து விட்டது. ஓ செல்வா, நீ ஏனடா இப்படி ஊதாரியாக இருக்க? நிரந்தரமாக ஓர் இடத்தில் வேலை செய்ய மாட்டாயா என சற்று உரிமையுடன் புருஷோத்தமன் கேட்க, அன்றில் இருந்து அவன் புருஷோத்தமனிடம் பேசுவதை நிறுத்தி கொண்டான். பல வருடங்களாக அவன்தான் உதவுகின்றான். ஆனால் செல்வனோ அவனை பொருட்படுத்தவே மாட்டான். தங்க இடம், உடுத்த உடை, படுக்கப்பாய், சாப்பாடு, வேலை என எல்லாம் அந்த புருஷோத்தமனின் கைங்கரியமே. செல்வனோ புருஷோத்தமன் கொடுப்பதை வாங்கிக் கொள்வான். நன்றி கூட சொல்ல மாட்டான். சொல் பேச்சையும் கேட்க மாட்டான். நேற்று கிடைத்த உதவியை இன்று மறந்து விடுவான். சில நேரம் உதவியே செய்யாதது போல சண்டையும் போடுவான். நண்பனாகிவிட்ட கடமைக்காக திருத்துவோம் என்ற நம்பிக்கையுடன் புருஷோத்தமனும் அவனுடன் பழகி கொண்டு இருந்தான். புருஷோத்தமன் பெரிய பணக்காரன் ஆவான். அவன் நினைத்தால் செல்வனுக்கு என்ன வேண்டுமானாலும் கொடுக்க முடியும். புருஷோத்தமனுக்கு ஒரு பெரிய ஊரே சொந்தம் என கூறலாம். எத்தனையோ முறை புருஷோத்தமன் செல்வனிடம், ஓ என்னுடைய வீட்டிற்கு வந்து என்னுடன் தங்கி விடுவாயாக என நேரடியாகவும் தனக்கு நெருக்கமானவர்கள் மூலமாகவும் கூறியிருக்கிறார். ஆனால் செல்வனுக்கு அதில் ஈடுபாடு கிடையாது. புருஷோத்தமன் உண்மையிலேயே பணக்காரனா, அவனுக்கு பெரிய வீடு இருக்கிறதா என்பனவற்றில் செல்வனுக்கு சந்தேகம் இருந்தது. இந்த நிலையில் செல்வனை திருத்துவதற்காக புருஷோத்தமன் ஒரு புதிய திட்டத்தை வகுத்தான். புருஷோத்தமன் காளியம்மாளிடம் சென்று கூறினார், செல்வனை திருத்த நானும் அயராது பாடுபடுகின்றேன். முடிய கிடையாது. இன்றிலிருந்து நீங்கள் அவனுக்கு அதிகமான தொல்லைகளை கொடுங்கள். இனி வாடகை வீடு வேண்டாம். உன் வீட்டிற்கு வருகிறேன் என அவன் என்னிடம் கூற வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை எடுங்கள் என்றார் அவர். காளியம்மாளும் ஒப்புக்கொண்டாள். மறுநாள் காலை செல்வன் வழக்கம் போல காளியம்மாளின் வீட்டிற்கு சாப்பிட வந்தான். இன்னைக்கு 2 இட்லி தான், தொட்டுக்க வெறும் சர்க்கரை தான். சரி பரவாயில்லை என கூறி சாப்பிட்டான். கால் வயிறு நிரம்பியது. மதியம் வந்தான். மதியமும் அதே 2 இட்லி தான். இரவில் அதுவும் இல்லை என கூறிவிட்டாள். செல்வன் காய்ந்த வயிற்றுடன் மின் விசிறி போட்டு படுத்தான். ஆனால் மின்சாரத்தை நிறுத்திவிட்டால் காளியம்மாள். ஏன் என வினவினான் செல்வன். ஏன் என்றா கேட்கின்றாய்? இஃது எனது வீடு, நீயே ஒரு தண்டச்சோறு, உனக்கு மின் விசிறி கேட்குதோ என்றாள் அவள். மறுநாளும் அதே கூத்து தொடர்ந்தது. ஆனால் அவன்தான் பிடிவாதக்கார ஊதாரி, சோம்பேறி ஆயிற்றே. அதற்கும் பழகி கொண்டான். காளியம்மாளின் ஆட்டம் தொடர்ந்தது. தண்ணீரை குறைத்தால், காற்றோட்ட ஜன்னல்களை அடைத்தால், இருட்டு வீட்டில் அவனை சிறை கைதி ஆக்கிவிட்டால், அடைமலையில் நனைய வைத்தால், ருசியில்லாத சாப்பாட்டை கொடுத்தால், அவ்வப்போது அடிக்கவும் ஆரம்பித்து விட்டால், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகளை கொடுத்தால், செல்வன் ஏதேனும் சொன்னால் நாயே, பேயே, பன்றியே என கூறி வாய்க்கு வந்தபடி திட்டுவாள். எப்போது வேண்டுமானாலும் வீட்டை காலி செய்து நடுத்தெருவில் நிறுத்தி விடுவேன், கொன்று விடுவேன் என மிரட்டவும் செய்தாள். ஓ எத்தனையோ வீட்டை பார்த்து விட்டேன், இந்த முறை கொடுமை தாங்க முடியவில்லை என செல்வன் நினைத்தபோது புருஷோத்தமனின் வேலைக்காரில் ஒருவரான பிரபு அங்கு வந்தான். நான் புருஷோத்தமனுடைய வேலைக்காரன். அவர் உனக்காக காத்து கொண்டு இருக்கின்றார். நீ விரும்பினால் அவரது வீட்டிலேயே நிரந்தரமாக வாழலாம் என்றார் அவர். பல வாடகை வீட்டை பார்த்து சலிப்புற்றிருந்த செல்வனுக்கு நிரந்தர வீட்டின் மகிமை அப்போதுதான் சற்று உரைத்தது. அங்கு செல்ல ஒப்புக்கொண்டான். வாருங்கள், உடனே போகலாம். இல்லை, அவரது வீடு வெளிநாட்டில் உள்ளது.
பாஸ்போர்ட் எடுக்கணும், விசா எடுக்கணும், பயணச்சீட்டு வாங்கணும், நிறைய வேலைகள் இருக்கின்றன. என்ன செய்வது? ஒவ்வொரு நிலையிலும் நான் உனக்கு வழிகாட்டுகின்றேன், அதன்படி செயல்பட்டால் போதும் என்றார் அவர். பிரபுவின் வழிகாட்டுதலை ஏற்ற செல்வன் புருஷோத்தமனின் வீட்டிற்கு சென்று உண்மையான வாழ்வை அனுபவித்தான். ஓ, இந்த செல்வன் யார் என்பது இந்நேரம் உங்களுக்கு புரிந்திருக்கும். ஆம், நாம் ஒவ்வொருவரும் இந்த செல்வனை போன்றவர்கள்தான். நாம் 84 லட்சம் வகையான உயிரினங்களுக்கு மத்தியில் பல்வேறு பிறவிகளை வீடுகளை கடந்த பின்னர் தற்போது மனித பிறவியை பெற்று இருக்கின்றோம். உடல் என்னும் வீட்டை ஒவ்வொரு வருடமும் பிறவியிலும் மாற்றிக்கொண்டு இருக்கின்றோம். எந்த உடலிலும் நம்மால் நிரந்தரமாக தங்க முடிவது கிடையாது. அவ்வாறு இருந்தும் உற்றார் உறவினர் என தற்காலிக சொந்த பந்தங்களில் சிக்கிக்கொண்டு ஆசா பாசங்களுக்கு உட்படுகிறோம். சேர்த்து வைத்த சொத்து பத்து எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிட்டு அடுத்த வீட்டிற்கு உடலுக்கு மாறுகின்றோம். இருந்தும் மென்றதையே மெல்வதை போன்று சோர்வு இல்லாமல் நாம் ஒரே செயலை தொடர்ந்து செய்கின்றோம். ஜட உலகின் அதிபதிகளாக வீட்டின் உரிமையாளராக இருக்கும் சிவனும் துர்க்கையும் நாம் இந்த உலகில் வாழ்வதற்கான உடலை வீட்டை வழங்குகின்றார்கள். எல்லா வசதிகளையும் செய்து தருகின்றார்கள். ஆயினும் அவை அனைத்தும் புருஷோத்தமன் எனப்படும் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆணைக்கு இணங்க நடைபெறுகின்றன. பரமாத்மாவின் உருவில் ஒவ்வொரு ஜீவனுக்கும் நண்பனாக அவனுடனே செல்லும் அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உணவு, உடை, இருப்பிடம், வசதிகள் என எல்லாவற்றையும் அவனுக்கு வழங்குகிறார். ஜீவனோ அந்த உதவிகளை பெற்றும் அவரை கண்டு கொள்வது கிடையாது. தற்காலிக இன்பத்தில் மட்டும் நாட்டம் செலுத்துகின்றான். உண்மையை சொன்னால் பரமசிவனுடைய வீடு கூட அந்த புருஷோத்தமனுக்கு சொந்தமானதே. ஆயினும் புருஷோத்தமனுக்கு என தனி வீடு ஒன்றும் உள்ளது. அதுவே ஆன்மீக உலகம். அந்த ஆன்மீக உலகிற்கு வந்து அங்கேயே நித்தியமாக தங்கும்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பல்வேறு விதங்களில் நம்மை அறிவுறுத்துகின்றார். நாமோ அவற்றிற்கு செவி சாய்ப்பது கிடையாது. இந்த நிலையில் நம்மை திருத்துவதற்காக மாயை எனப்படும் துர்க்கையின் மூலமாக பகவான் கிருஷ்ணர் கலியுகத்தின் வடிவில் நமக்கு அதிக தொல்லைகளை கொடுக்கின்றார். ஆகவே நவீன காலத்தில் நம்முடைய பிரச்சனைகள் அன்றாடம் அதிகரித்து வருகின்றன. இவற்றினால் நாம் சலிப்பு அடையும் போது பகவான் கிருஷ்ணர் குருவை அனுப்பி வைத்து ஆன்மீக உலகினை அடைவதற்கான வழிமுறைகளை நமக்கு கற்பிக்கின்றார். அவரது உலகத்தை அடைவதற்கு ஆர்வம் மட்டும் இருந்தால் போதாது. வெளிநாடு செல்ல பாஸ்போர்ட், விசா, பயணச்சீட்டு முதலிய பல தேவைகள் இருப்பதை போன்று பகவான் கிருஷ்ணரை அடைவதற்கும் பௌதிக பற்றின்மை, பக்தி, தொண்டாற்றுவதற்கான விருப்பம் முதலிய தேவைகள் இருக்கின்றன. பகவான் கிருஷ்ணரின் உண்மையான பிரதிநிதியான குருவின் வழிகாட்டுதலை பின்பற்றினால் நாமும் பகவான் கிருஷ்ணரை அடையலாம். பகவான் கிருஷ்ணரது திருநாடுதான் நம்முடைய உண்மையான இல்லம். அங்கிருந்து வருபவரும் அவரது சேவகருமான ஆன்மீக குரு முறையான சீட பரம்பரையின் மூலமாக நமக்கு வழிகாட்டுகின்றார். இந்த நல் வாய்ப்பினை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் மனித பிறவி பயன் அற்றதாகி மீண்டும் இலி பிறவியை அடைய நேரிடும். இந்த உலகம் துன்பகரமானது, தற்காலிகமானது என்பதை உணர்ந்து அடக்கமான முறையில் குருவை அணுகினால் இன்பகரமான நிரந்தர உலகினை நம்மால் அடைய முடியும். அந்த அடக்கம் நம்மை ஆன்மீக உலகில் உள்ள நிரந்தர நபர்கள் உடன் அமரருள் வைக்கும். அடங்காமையோ அடர்ந்த இருட்டுக்குள் வைத்துவிடும். தயவுசெய்து இந்த கருத்துடன் கதையை மீண்டும் படித்து பாருங்கள். பல குறிப்புகளை உணர முடியும். சிந்திப்போம், வாழ்வை பயனுள்ளதாக்குவோம்.
குறிப்பு: இந்த ஆன்மீக சிறுகதை ஸ்ரீமத் பாகவதத்தில் பிராசீன பர்ஹிசத் என்ற மன்னருக்கு நாரதர் கூறிய கதையினால் தூண்டப்பட்டு எழுதப்பட்டதாகும். கதையில் உள்ள பெயர்களும் சம்பவங்களும் கருத்திற்காக புனையப்பட்டவை. இவை உண்மையாக இருக்குமென்றால் அது தற்செயலான கற்பனையாகும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஷில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.